வருஷத்துக்கு ஒரு எம்பி ஒரு 100 குடும்பத்துக்கு இப்படி செய்திருந்தாலும் இன்றைக்கு எங்க சனம் எங்கேயோ ஒன்று, உங்களுடைய சனம் எங்கேயோ போயிருக்கும். தன்னுடைய சுய உற்பத்தியின் மூடாக, அதாவது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் தன்னைத்தானே மீண்டெழுந்து கொண்டு இந்த சமூகம் எங்கேயோ போயிருக்கும். இன்றைக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு நான் பட்டதாரி பொடியன் சிங்கிக்கிறான், எங்களுடைய பட்டதாரி பொடியன் சிங்கித்துக் கொண்டிருக்கான். ஆனால் 8ஆம் ஆண்டு படிச்சாலும் சமூக உத்தியோகம் எப்படி இருக்கு? யார் மேல வந்த பிள்ளை? யார் மேல வந்த பிள்ளை? எங்களுடைய ஏந்திர பிள்ளையா? எங்களோட தலைமைகள் செய்த பிள்ளை. தலைமைகளை கொண்டு வந்து மக்கள் தான். மக்கள் முதலாவது, நான் இன்னொன்று சொல்றேன், முதலாவது பிள்ளை மக்கள். முதலாவது பிள்ளை வரலாற்றுல இருக்கவங்க சொல்றது, எந்த அரசியல்வாதிகளை பிள்ளை சொல்ற மக்கள் முதல்ல அவங்களே தெரிஞ்சு கொள்ளணும். ஆனால் அந்த கதையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? மக்களுக்கு இலகுவாக உங்களால இலகுவாக அடையாளப்படுத்த முடியுமா நான் யாருன்றது கஷ்டம் தான். மக்களால் அடையாளப்படுத்த முடியாது. ஆனால் நீங்கள் சொல்வது கொண்டு அடுத்த கருத்துக்கு நான் வருகிறேன். 2வது முறையும் அதே பிழைய விடுவாகங்களாக இருந்தால் மக்கள் மேல் பிழை நீங்க சொல்லலாம். பிள்ளை தானே. சில மடக்கலாம் இன்றைக்கு எத்தனை அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கு? எத்தனை வருஷம்? வினோன்னா எத்தனை வருஷம்? சம்பந்தனையா எத்தனை வருஷம்? யார் மேல பிள்ளை இருக்கு? எங்களுடைய மக்கள் மேலதான் பிள்ளை. ஒரு 5 வருஷம் உங்களுக்கு டைம் ஒன்று தாரம், நேரத்தை தாரம். நீ ஒழுங்கா செய்யல. நீங்கள் நான் வந்து சொல்றேன் உங்கள்கிட்ட, ஐயோ அந்த அரசாங்கத்துல ஒன்றும் எடுக்கல, அது எனக்கு இன்னொரு முறை வாய்ப்பு தாங்க. ரைட், சரிடாப்பா, நீ போன முறை உன்னுடைய அந்த அரசாங்கம் ஏதோ செய்ய இல்லை, 5 வருஷம் உனக்கு அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்றதுக்கு உனக்கு ஒரு கால அவகாசம் தேவை சொல்லி இன்னொரு முறை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் எங்களுக்கு தாரீங்க. திரும்பவும் நான் வந்து கதிரையை சூடாக்கி போட்டு சரியோ கேட்டு சொன்னால் திரும்பவும் நான் வந்து வாக்களிச்சா எனக்கே நீங்கள் வாக்களி, நீங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பீங்க. வாக்களிக்க நீங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பீங்க. அது யாருடைய பிள்ளை? உங்களுடைய பிள்ளை. உன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்றதுக்கு, உன்னுடைய இருப்பதற்கு அவன் சரிந்த 5 வருஷத்துக்கு ஒருக்க தலைமைகளை மாற்றிக்கொண்டே. இந்த கலாச்சாரம் யூரோப்ல இருக்கான்னு பாருங்க. ஐரோப்பிய நாடுகள் ஏன் அந்த வளர்ச்சியா இருந்துட்டு நாங்க சொல்றோம். இந்த கட்டமைப்பு, அதாவது அங்கெல்லாம் ஒரு ஜப்பான்ல ஒரு ட்ரெயின் 5 நிமிஷம் லேட்டா ஆயிட்டுன்னு சொன்னால் அந்த அமைச்சர் அந்த மக்களுக்கு முன்னுக்கு தலைக்கு முன்பு மன்னிப்பு கேட்பார். இங்கெல்லாம் ஒரு 5 நாள் லேட் ஆனாலும் அது சிம்பிள். அதுல அந்த அப்படியே தலைமை கொண்டு வரையாது. இங்க மக்கள் முதலாவது மாற வேண்டிய அரசியல்வாதி இல்லை. ஏன்னா அவன் சொல்றதா இருந்து பழகிட்டான். அவன் வந்து ஒரு 4 கதையை சொல்லுவான். அரசாங்கம் கொண்ட அங்க என்ன சொல்ற பார்லிமெண்ட கட்டி பிடிச்சு கொள்வாங்க, 20 பப்புகள்ல விளையாண்டு கொள்வாங்க. உண்மையான விஷயம். இங்க தமிழ் கூட போல இங்க அரசியல் தலைவர் இங்க தமிழ் தலைமை சொல்றவங்க அத்தனை பேருங்க தென்பகுதிக்கு போய் பாருங்க. நைட் கிளப்புகளையும் பப்புகளையும் தான் எல்லா சிங்கள அமைச்சர்மாரோட இருப்பாங்க. சரியா? ஆனால் அங்க எதிர்ப்பை காட்டிக்கொண்டு இங்க வந்து என்ன செய்யறது? எதிர்ப்பு அரசியலை காட்டுற நாங்கள் என்ன சூடா இங்க வந்து சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் இப்படி ராஜராஜ கருத்துப்படி பாராளுமன்றத்தில் பேசுவதெல்லாம் பொய்தான், நடிப்பு. அதெல்லாம் நான் சொல்றேன் திட்டமிடப்பட்ட அஜெண்டா. இப்ப நான் சொல்றேன், நீங்கள் ஒரு சொல்லுங்க சரத் வீரசேகரன் சொல்லுவோம். சரியா? அவர் ஒரு பௌத்த இனவாத அமைச்சர். சரியா? அப்படியே அவர்கிட்ட நாங்க சொல்ல வேண்டியது, நான் இப்படிதான் கதைப்பேன் மச்சான் சரத் வீரசேகரன், நான் இப்படிதான் உங்களை பத்தி கதைப்பேன். சரியா? நீ அதுக்கு ஒரு ரிப்ளை கொடு. ஏன் தெரியுமா? நான் உங்களை பற்றி எதிர்க்கிறதுதான் சிங்கள மக்கள் சரத் வீரசேகருக்கு வாக்களிப்பார்கள். நீங்கள் எங்களுக்கு தமிழ் மக்களை பற்றி அடக்கிற மாதிரி அளவு பௌத்த ஆதிக்கத்தின் கீழே நீங்க கதைக்கணுமோ அதுக்கு இருக்கிற மாதிரி தான் பௌத்த சனம் சிங்கள சனம் உங்களுக்கு வாக்களிக்கும். நான் என்ன செய்வேன்? நான் இப்படி கதைக்கிறேன், நீ என்ன பத்தி எதுக்கு? அப்பதான் என்னுடைய சனம் வாக்களிக்கும். உண்மையை சொல்ல போனால் இதெல்லாம் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நாடகம் தான். 90% இது நாடகம் தான். மற்றபடி அங்க வீரவசனம் பேசுறதுக்கெல்லாம் இங்க ஒரு பெரிய ஒரு அப்படி ஒரு வீரமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் பார்க்கல. ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை 50% ஆஃபருக்கு வழங்குகின்றனர். கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட். எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா, விசிட் விசா, பிசினஸ் மிக்ரேஷன், ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட், சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டூடெண்ட் விசா. நம்மை நாட வேண்டும். 100% வெற்றி, 31 வருட அனுபவம், 30,000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள், உலகளாவிய ரீதியில் 36 கிளைகள், அனைத்து விதமான
தொடர்பான குடியேற்ற விசாக்களும் சட்டத்தரணியால் முன்னெடுத்து தரப்படும். தொடர்புகளுக்கு கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 22, 2வது மாடி, மில் வீதி, வவுனியா. தொலைபேசி இலக்கம் 074585133 07439434165. தலைமை காரியாலயம் கம்பஹா. நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வன்னி மாவட்டத்தில் அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய அமைச்சர் சார்பான பாராளுமன்ற உறுப்பினர், அதே போன்று அரசாங்கத்தோடு நெருங்கி பழகக்கூடிய சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு காணி விடுவிப்பு, மேய்ச்சத்தரை, பல்வேறு பிரச்சனைகளை, வேலை வாய்ப்புகள் பெற்றுக் கொடுத்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். தினந்தோறும் வருகிறது. இது பற்றி உங்களுடைய வருகிற என்று சொன்னால் பயன் பெற்றவங்களை சொல்லுவாங்க. நான் சொல்லணும், நான் 500 ஏக்கர் காணியை விடுவிச்சேன், காணியை காட்டு. 500 ஏக்கர் காணியை விடுவிச்சேன், காட்டு. எப்படி அந்த அரசு அந்த தலைவர்கள் சொல்ற விஷயத்தோட பாருங்க. பேசி இருக்கிறோம், நம்பிக்கை தெரிவித்தார், விரைவில் விடுவிப்போம், உறுதியளித்தார். அதுக்குள்ள உறுதியை நானும் சொல்லுவேன். நான் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கேன்னு சொன்னா உறுதியளித்தார், விடுவிப்போம். அதுக்குள்ள விடுவி திறப்பு விழா, ஒரு கட்டிடம் கட்டுறதா, அந்த கட்டிடம் திறப்பு விழாவுக்கு நீங்க வந்து கதை நாங்க கட்டித்தரோம். அதுக்குள்ள அப்பயே நீ அரசாங்கத்தோட இருக்க, அப்பயே நீங்க ஒரு ஆளுங்கட்சியில அடிமைகள். உண்மையை சொல்லப்போனா அடிமைகள். என்ன செய்யணும்? ஒரு இணக்க அரசியல், ஒரு ஆளுங்கட்சியில உங்களை ஒரு பெரிய ஒரு இணக்கம், ஒரு அரசாங்கத்தோட இருக்கிறீங்கன்னு சொன்ன என்ன, உரிமைகள் மறுக்கப்படுற நேரம் நீங்க உரிமையை கதைச்சுதான் ஆகணும். அபிவிருத்திகள் பெறக்கூடியது அபிவிருத்திகளை தான் பெற்றுக்கொள்றோம். நீங்கள் ஆளுங்கட்சி அல்லது அரசாங்கத்தோட உங்க இருக்கிற நேரம் கொண்டு வர முடியலன்னு சொன்னால் நீங்கள் எப்ப கொண்டு வர போறீங்க? எனக்கு காட்ட சொல்லுங்க பாப்போம். இங்க இந்த அரசாங்கத்தோட இருக்கிற அமைச்சர்மார்களா இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும், இத்தனை ஏக்கர் காணிய விடுவிச்சாங்கன்னு சொல்லி அவங்க கதைச்ச கதை ஒரு 5000 ஏக்கர் காய்ச்சிருப்பாங்க. விடுவிச்சு 50 ஏக்கர் தான் விடுவிச்சிருப்பாங்க. இப்ப மிச்ச காணி விடுவிச்சிட்டீங்களா? விடுவிக்கலையே. கேள்விக்கு மக்களும் அந்த குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் தான் பதில் சொல்லணும். எனக்கு தெரியாது. நான் மக்கள் சொல்லணும். இப்ப யூடியூப் சமூக வலைதளங்கள் ஒரு லைவ போட்டுக்கொண்டு நாங்கள் அதை செஞ்சு ஒரு 10-20 கார் லைட் அடிச்சு கொண்டு போவோம், முன்னுக்கு போலீஸும் வரும், ஒரு ஆயுதத்தோட போய் இறங்கி ஒரு வீடியோ போட்டுட்டா நீ மக்கள் தலைவர் ஆகிடும். யாரா இருந்தாலும் செய். முதலாவது சொல்லுக்கு முன் செயல். சரியா? மக்களும் அதை மாறணும். மக்களும் வந்துட்டார், உங்கள் அண்ணன் மீட்பர் வந்துட்டாருன்னு சொல்லி விளம்பரத்துல விளம்பரமாயிகளை ஏமாறுற சனம் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றவன் இருக்கத்தான். அரசியல் அப்படித்தான். அதாவது வரலாற்று நான் உங்களை ஒரு ஏமாளி என்று கட்டாயம் நான் ஏற்றுக்கொள்றேன். 2 தடவை ஏமாந்துருக்கீங்க. கட்டாயம் நான் என்னுடைய தவறை நான் ஏற்றுக்கொள்றேன். சரியா? ஒரு மனிதன் நான் என்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டால்தான் அடுத்த கட்டம் நோக்கி போகணும். முதல்ல தவறு செய்வதான் நான் ஏமாந்தான். இப்ப நான் அதை திருத்தி நான் ஒரு தனி வழியில் போய் கொண்டிருக்கேன். நிச்சயமா 2 முறைகள் இன்னும் அதிகமான முறை நான் பார்த்து 2 முறை ஏமாந்தோம். நிச்சயமா. எப்படி முறை மக்கள் நம்புவது? மக்கள் நம்புறேன்னா உண்மையில் நானும் ஏமாந்தானே இருக்கேன். நான் ஏதோ மக்களுக்கு நல்லது நடக்கும் சொல்லி உண்மையை சொல்ல போனா எதிர்ப்புகள் அதிகமா சம்பாதிக்கிறது தான் நாங்கள் அதிகம். சரியா? உண்மையை சொல்ல போனா எங்களுடைய மக்கள் தான் எங்களுடைய கைகாசுல இருந்தான் போகும், எங்களுடைய உழைப்புல இருந்தான் போகும். அப்படி இருந்தும் நாங்க ஏதோ ஒன்று செய்திடலாம், ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடலாம். அல்லது இவரை நம்பி நாங்கள் வாக்களிக்க சொல்லலாம். மக்கள் அவர் ஏதாவது செய்வார், அப்ப நான் என்னுடைய மக்களுக்கு ஏதாவது செய்யலாம்னு சொல்லி நாங்களையும் வந்து அவன் கடைசியில எங்கள்கிட்டயே அந்த இதை காட்டுற தன்னுடைய புத்தியை காட்டுற நேரம் அதை பார ஒரு விரக்தி தான் இது. ஆயுத போராட்டம் இப்படி உருவானது. இப்படி தமிழ் தலைமை ஏமாற்றி கொண்டிருக்கிற நேரம் தான் பிரபான் என்ற ஒரு இளைஞரால உருவாக்கப்பட்டது. அந்த விரக்தி அது ஆயுத வழியை அவங்க தொடங்கிட்டாங்க. அரசியல் வழியாக நாங்க தொடங்கி இருக்கோம். அவ்வளவுதான். 2க்கும் அதான் வித்தியாசம். விழுந்தாதானே எழும்ப முடியும். விழுந்திருந்தோம் எழுப்பிட்டோம். நிச்சயமாக. அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. விக்டர் என்ன செய்வார்? போட்டியிடுவார். கட்டாயம் போட்டியிடும். தோற்கிறன் வெற்றி பெறன் தோற்கிறவங்க என்ன பிரச்சனை இல்லை. வன்னியை பொறுத்தவரையில் பணம் வீசி எறியப்படும் தேர்தல் காலங்களில் விக்டர் என்ன செய்வார்? விக்டரால நம்பிக்கையை மட்டும்தான் கொடுக்கிறார்.
மக்களுக்கான நம்பிக்கையை தான் கொடுக்கணும். என்றால் கடந்த காலங்களிலும் என்னுடைய பொருளாதார ரீதியில் நானும் சாதாரண ஒரு நபர் தான். சரியா? அப்படி இருக்கிற நேரமே நிறைய வவுனியால் இந்த வன்னியில் நிறைய பிரச்சனைகள், பொதுவான பிரச்சனைகள் இன்றைக்கு வரைக்கும் வவுனியால தமிழர் தரப்பு, அதாவது தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு இன்னொரு சிறுபான்மை இனம் கை வைக்காத நேரமோ அல்ல அடிமைப்படுத்துறாங்க. அந்த நிலையை உருவாக்கி வச்சிருக்கேன் நான் தனிப்படையான நாங்கள் தான் முதலாவது காரணி நான் சொல்லுவேன். சரியா? அப்ப அந்த நம்பிக்கையை நான் சமத்துக்கு விதைச்சிருக்கேன். அந்த நம்பிக்கைக்கு இப்ப நீ எனக்கு வாக்களிக்கல இந்த அதிகாரத்துக்கு, அதாவது அந்த அதிகாரத்தை நீ கொண்டு போயிட்டு உனக்கு தான் கஷ்டம். எனக்கு இளமையும் இந்த துடிப்பும் தேக ஆரோக்கியம் இருக்கிற அதிகாரத்தை தந்தது உனக்கு தான் கஷ்டம். உனக்காக தான் எனக்கு ஆச்சுனா எனக்கு யாரும் வந்து அடிச்சா நான் பார்த்துக்கொள்வேன். உனக்கு யாரும் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு அந்த பாக்குறதுல நான் இருக்கேன். சரியா? அப்ப நீ அந்த இது இருக்கு, அந்த சக்தி எனக்கு இருக்கிற எனக்கு அந்த அதிகாரத்தை தந்தது. இல்லைன்னா நீ தான் கஷ்டம். நீ நாளைக்கு அழுது கொண்டிருப்ப, நீ அழுது கொண்டிருப்ப, அந்த நேரம் தொலைக்கிறதுக்கு நான் இருக்க மாட்டேன். சரியா? அதான் உண்மை. வாக்களிச்சா வாக்களி, இல்லையா நீ வளமையா அந்த ஏமாற போனா ஏமாந்து கொண்டு போ. இந்த கேள்விகளுக்காக கெஞ்ச மாட்டேன். இந்த கேள்வி பொருத்தமானது என்ன எனக்கு தெரியாது, ஆனாலும் பதில் எதிர்பார்க்கிறேன். ஓகே. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஈப்பிடிப்புக்காக எத்தனை வாக்களை சேர்த்து கொடுத்திருக்கீங்க? சொல்ல போனால் உடைச்சே சொல்லாது யாரும். இப்ப கட்சியினுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தா கூட இதை ஒத்துக்கொள்வோம். சரியா? நான் இல்லாட்டி இந்த கட்சியின் சின்னமே இந்த சீட்டே வந்திருக்காரு, இந்த ஆசனமே வந்திருக்காதான். என்றால் அதுக்கு முதல் முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இபிடிபி மிக கணிசமான குறைவு. சரியா? இதே பாராளுமன்ற உறுப்பினர் திலீபன் நாட்டை விட்டு ஓடி இருந்தார். சரியா? இந்தியாவுக்கு போயிருந்தார். அப்படி இருந்தும் இந்த கட்சியை நான் சொன்ன நான் பெரியவற்றை சொல்லியிருந்தேன். யார் போனாலும் என்ன, எங்களோட இந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் விலை போயிருந்தாங்க. சரியா? தனித்து நானும் இன்னும் 2-3 பேர் தான் இருந்தோம். உங்களுக்கு அழைப்பு வந்தது என்ன? அழைப்பு வந்தது. அதெல்லாம் அப்படியே அவங்கெல்லாம் பார்க்க போனால் அப்ப உள்ள ஒரு பெரிய பெரிய அமைச்சர்மார்கிட்ட இருந்து அது அப்படியே போன் ரெக்கார்டையே நாங்களுடைய அவர்கிட்ட காட்டணும். இல்ல நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கை பாத்திரமா இருந்துதான் இளைஞரணியை பொறுப்பேற்று குழாய் கிணறு திருத்தி சிரமதானம் செய்து கருத்துக்களால் எதிர்கொண்டு அப்படி இருந்துதான் அன்றைக்கு பேப்பர் வித்து சொன்னாங்க இபிடிபி. நானும் பேப்பர் வித்து அதே இபிடிபியால நான் ஏன் படிக்கணும் இந்த குடும்பங்கள்ல அடி வாங்க ஒரு படியும் தான் எனக்கே அடிப்பான். 20 ரூபாயை கொண்டு வந்து நீட்டுவான். டியூஷன் போற நேரம் எங்கள்ட்ட 20 ரூபா தான் இருக்கும். அதுவும் அப்பா அம்மாட்ட வந்து களவெடுத்துட்டு வரதோ ஏதோ உண்டு. சரியா? 20 ரூபா தான் இருக்கும். அந்த பேப்பர் அந்த செவட்டை பத்தி அடிப்பான், பாடி கொண்டு போவோம். சரியா? அப்படி இருக்குன்னா அப்பெல்லாம் பார்த்தா சொல்லுவோம் இருப்பேன். உண்மையான விஷயம். அடிக்கிற நேரம் யோசிச்சு பாருங்க. ஒரு 11 வயதுல ஒரு 7 படிக்கிற பொடியும் ரோட்டால போறோம் எல்லா பொடியும் சேட்டை பிடிச்சு பொக்கெட் அறுப்பாங்க. எவ்வளவு கோபம் இருக்கும். ஒரு பிஸ்டோட்டே நானே சொல்லுவேன் யோசிப்பேன். யோசிச்சு நானே அந்த கட்சியை விருப்பம் சொன்னால் ஓகே எல்லா வகையிலும் ஏமாற்றம். ஓகே டக்ளஸ் வந்து ஒரு மூத்த போராளி. ஓகே ஏதோ ஒன்று இத்தனை நிலைமையில அவரை கண்ட்ரோல் மீறி போயிட்டு ஏதோ ஒன்று செய்து கொள்ளலாம்னு சொல்லிதான் நானும் உங்கள்கிட்ட நேரடியா கேட்ட எத்தனை வாக்குகள் எடுத்து கொடுத்துருக்கேன்? எப்படியும் குறைஞ்சை ஒரு 3000 வாக்கு. 3000 வாக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2000 வாக்குகள் இருந்தால் 3000 வாக்குகள் இருந்தால் 2 ஆசனங்கள் கிடைக்க வாய்ப்பு இல்ல 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 ஒரு ஆசனத்தை ஒரு ஆசனம். சரி. அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த தேர்தலில் நீங்கள் தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று விட்டீர்கள். எந்த கட்சியோடு சேர்ந்து? மத்தியில எந்த கட்சி ஆளுங்கட்சியா வருதோ அவங்களோட தான் செய்வாங்க. உங்களுக்கு ஒரு அமைச்சு பதவி கிடைக்கிறது. வவுனியாவில் நீங்கள் முதல் செய்ய போற வேலை திட்டம் என்ன? அமைச்சு பதவி ஒன்று கிடைக்குது. வவுனியால செய்யக்கூடிய முதல் திட்டம். ஓகே. முதலாவது செய்ய போற திட்டம் என்று சொன்ன நிறைய இருக்கு. சரியா? நிறைய நீங்க செய்ய போற திட்டம் முதலாவது செய்யணும். இந்த ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அதிகாரிகள் இருக்காங்க, அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்க, அவன் ஃபைல தான் நான் கேட்கிறேன். ஏன் தெரியுமா? அவனை இல்லாமலாக்கிட்டா எனக்கு அடுத்த கட்ட வேலை செய்ய மிக இலவா பாதை இதாயிரும். அவங்களுக்கு அர்ச்சனாவினுடைய வழி. அர்ச்சனாவோட வழியில் அர்ச்சனா இப்ப வந்தார் ரீசெண்டா ஒரு மருத்துவ அந்த ஹாஸ்பிட்டல் வந்த ஒரு பதவி, உண்மையில ஒரு பதவி நிலை சண்டையால வந்தவர் தான் அர்ச்சனா. சரியா? நீங்கள் அடிமட்டத்தில் இருந்து அடிச்சது அதுதான் இன்னும் சொல்றாங்க. உண்மையிலே அர்ச்சனா வந்த ஒரு வைத்தியர் செய்த விஷயம் நல்ல நான் ஏற்றுக்கொள்ளும். அந்த
அவர்களுடைய விதம் பிழையாக இருக்கலாம். அந்த தன்னுடைய மன்னாருக்கு போய் அப்படி கேட்கலாம், அதெல்லாம் ஒரு விதம், ஒரு பிள்ளையா இருக்கலாம். அவர் செய்த ஒரு மருத்துவ மாஃபியாங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது ஓகே சரியோ. ஆனாலும் நாங்கள் அதையும் கேட்டோம். இதே மருத்துவ மாஃபியாவுக்கு எதிராகவும் நாங்கள் போராடி இருக்கிறோம் சரியா. மத ரீதியான ஒரு மாஃபியாக்கும் போராடி இருக்கிறோம், மண் மாஃபியாவுக்கு எதிராக போராடி இருக்கிறோம். விளைவு என்ன நடக்குது, கடைசியில எங்களுக்கு உண்மையை சொல்லப்போனா ஆர்சிடிக்கு வைக்கிற அளவுக்கு திட்டம் போட்டவங்க தான் மிச்சம். நிச்சயமாக உண்மையில் மாற்ற முயற்சிகளாக இன்னும் ஒரு விடத்தையும் விக்டரிடம் பேசி விட்டு செல்லலாம். உங்களுடைய ஃபார்ம் பற்றி பேசியிருந்தோம், அதை பத்தி சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு உழைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நானே ஒரு காலத்துல சும்மா அந்த அரசியலையும் அது இதுதான் தெரியும். அரசியல் என்பது இருக்கு, அது எங்களுக்கு உழைப்பு அல்ல. அரசியல் என்பது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சமூகத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு அதுவும் ஒரு பொது செய்ய வேண்டியதான் பார்க்கலாம். ஆனால் உங்களுடைய வருமானத்துக்கு ஒரு முக்கியம், எங்களுடைய வருமானம் ஒன்று இருக்கு. உண்மையிலேயே வருமானத்தை பற்றி 1000 வழி இருக்கு. எங்களுடைய மக்களுக்கு தெரியும், அரசாங்கத்துக்கு உங்களுடைய உதவிகள் வருது. ஒரு இப்ப தென்னந்தோப்பு நீங்க வைக்கணும், உங்களுக்கு தென்னங்கண்டு ஃப்ரீயா தரேன், தென்னை வேலி அடைக்கிறது ஃப்ரீயா தரேன். ஆனா எங்க மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது, எங்களுடைய மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. நானும் எங்களுடைய ஒரு 70 ஆடு நிக்குது, ஒரு 500 கோடி இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு முட்டை இந்த விலை இன்றைக்கு 65 ரூபா. ஒரு 500 கோடி முட்டை இருந்துச்சுன்னா ஒரு 50 ரூபா படி பாருங்க. ஒரு 50 ரூபா படி பார்த்தீங்கன்னா ஒரு 100 முட்டைன்னு பார்த்தாலும் 5000 ரூபாய் எங்களுக்கு வந்துடும் சரியா. 100 முட்டை பார்த்தாலும் 5000 ரூபாய் வருது. ஏன் அது எங்களுடைய மக்களால் நிறைய 1000 வழி இருக்கு. அதை உருவாக்கி கொள்ள சோர்ந்து போய் நிக்குதுங்கிற சனம். அதை வழிகொண்டு வரைக்கும் அல்ல அதை நிர்வகிக்கவும் அல்ல அவங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் உரிய பொறிமுறை ஒன்று இல்லை. அது அரச தரப்பா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். நிச்சயமா அதுக்கான ஒரு திட்டம் உங்களிடம் இருக்கிறது. எனவே இந்த திட்டம் சம்பந்தமாக அல்லது இதில் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறவர்கள் கட்டாயம் விக்டரோடு நீங்க தொடர்பு ஏற்படுத்தலாம். எங்களுடைய தொலைபேசி இலக்கம் நாங்கள் எங்களுடைய யூடியூப் பக்கத்தில் தந்திருக்கிறோம், அதே போன்று கீழே பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த தொலைபேசி இலக்கத்திற்காக தொடர்பு கொண்டு விக்டரை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நிச்சயமாக விக்டர் இன்னும் ஒரு மாற்றம் நிகழ்ச்சியில் புதிய மாற்றத்தோடு உங்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். நீங்க நிச்சயமா இனி அந்த விக்டரையும் சந்திப்பீங்க, பழைய மாதிரி எல்லாம் ஒரு கம்பேக் வந்து கொடுப்பாங்க. ரைட், மீண்டும் பழைய விக்டராக வவுனியா வன்னி மண்ணில் வர வேண்டும் என்று நானும் வாழ்த்தி, அத்தோடு இந்த விக்டரை சந்திக்கின்ற போது நான் என்று சொன்னது போல அதாவது ஒரு அமைச்சராகவோ மாகாண சபையில் ஒரு அமைச்சராகவோ அல்லது மக்களுக்காக பேசுகின்ற ஒரு குரலாக ஒலிக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி விக்டர். நன்றி, வணக்கம்.